அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோதுமை ஸ்டிச்சுன்னு சொல்லலாமா. இப்போ வந்து அதோட செடி எப்படி இருக்கும், விரிஞ்சிட்டு மேலே கீழேன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டிச்சு. ஸோ எப்பயுமே வந்து பேக் செயின் போட்டுட்டு ஒரு லாங்காக செயின் எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் இருக்குல்ல நம்ம போடுறோம்ல, அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச்சை போட்டுட்டு அப்படியே பின்னாடி இழுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு அதே போல் மேலே லைனுக்கு மேலேயும் ஸ்டிச் எடுத்துட்டு அந்த இடத்துல லாக் போடக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி அப்படியே பின்னாடி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நிறைய வரும், இந்த மாதிரி நூலை வந்து பின்னாடி இழுக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி லாங் செயின் எடுக்கணும். பாருங்கள், லைனுக்கு கீழே எடுத்துட்டு அகெயின் டைரெக்டாக நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல போயிட்டு அந்த செயின் உள்ளார அங்கே லாக் பண்ணணும். ஆனால் மேலே லாக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு லைனுக்கு மேலே போட்டுட்டு அதே போல் வந்துட்டு அந்த இடத்துல லாக் போடணும். ஸோ எந்த டைம் அங்கே வந்தாலும் லாக் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்து கடைசியாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நினைப்போம் நம்ம பின்னாடி தானே வரப்போகிறோம், நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நூல் தேவைப்படாது, அப்படியே பின்னாடி இழுத்தாலே நம்மளுக்கு ஈஸியாக இழுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் கீழே வந்து நூலை டைட்டாக பிடிக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு கீழே இருக்க நூலை நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தான் உங்களால் பேக்கில் இழுக்க முடியும் அந்த செயின் ஸ்டிச்சை. ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய ஸ்டிச்சுக்கு பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா? அந்த பின்னாடி இழுக்கிறது வந்து கரெக்டாக வருதுங்களான்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டிச்சு எடுத்துட்டு அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் வந்திங்கன்னா அதுவாக தானாக பின்னாடி வரும் கூடவே. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லாங் ஸ்டிச் இப்போ போடுறோம்ல முடிச்சுட்டு, அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி போடுங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இழுத்து போடுங்க. நீங்கள் அங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி வந்தால் கூட அது வந்து ஸ்டிச் லூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸ்டிச்சு அந்த இடத்துல லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே போடுங்க. சரிங்களா? ஸோ எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.